கிராமத்திலிருந்து நகர வரை தங்கத்தை திருடுவாங்க, பணத்தை திருடுவாங்க. இந்த ஆட்சியில உடல் இருக்கிற உறுப்பு திருடுறாங்க. நமக்கு பக்கத்துல பள்ளிப்பாளையம் வறுமையின் காரணமா அந்த தொழிலாளியுடைய கிட்னிய முறைகேடா எடுத்திருக்கிறாங்க திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில. அது இந்த திமுக அரசாங்கமே கண்டுபிடிச்சு இன்னும் நடவடிக்கை எடுக்கல. அதனால வந்திருக்கிற பெரியவர்கள், தாய்மார்கள், உங்களுடைய உற்றார் உறவினர்கள் யாராவது திமுக கட்சி சேர்ந்தவங்க மருத்துவமனையில நீங்க போய் ஆபரேஷன் பண்ணி இருந்தா உடல் இருக்கிற உறுப்பு இருக்குதான்னு பாத்துக்க, ஸ்கேன் பண்ணி. ஏன்னா உள்ள இருக்கிற உறுப்பு எல்லாம் திருடுறாங்க. அதே போல நாமக்கல் மாவட்டத்தில் ஒருவர் கிட்னி கொடுப்பதற்காக, வறுமையின் காரணமாக கிட்னி கொடுப்பதற்காக அவர் அழைச்சிட்டு போய் கல்லீரல் எடுத்துட்டாங்க. கிட்னிக்கு பதிலாக கல்லீரல் எடுத்துட்டாங்க. அதனாலதான் சொல்றேன், வந்திருக்கின்ற பெரியவர்கள், தாய்மார்கள், கழக நிர்வாகிகள் திமுக மருத்துவமனையில் சேர்ந்து நீங்க ஆபரேஷன் பண்ணி இருந்தா ஸ்கேன் பண்ணி பாத்துங்க. உடல் இருக்கிற உறுப்பு, உள்ளுக்குள்ள இருக்கிற உறுப்பு இருக்குதான்னு பாத்துங்க. அப்படி உடல் உறுப்பு திருடிக்கிட்ட ஆட்சி தேவையா? ஒரு எம்எல்ஏ சாதாரண ஒரு திமுக எம்எல்ஏ மருத்துவமனையில இப்படிப்பட்ட ஒரு கொடுமையான செயல் நடைபெற்று சொன்னால் இந்த ஆட்சி மன்னிக்க முடியாத ஆட்சி தானே.